தாத்தா, என்ன தாத்தா, இரவு நேர பயணம் செய்கிறீர்களா? வழக்கம் போல் இரவு நேரத்தில் ஏதோ வீடியோ போட வந்திருக்கிறீங்கோ. செல்வங்களே, எனக்கு கிடைத்த நேரம் இவைகளை போன்றது தான். அதிகாலையிலே மிட் நைட், இப்போது நினைக்கிறேன் ஒரு 2 மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில வீடியோக்களை போட ஆசைப்படுகிறேன். தாத்தா, நீங்கள் ரீசெண்டாக பாண்டிச்சேரி போயிருந்தீங்க தானே? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு வீடியோலாம் போட்டிருந்தீங்களே தாத்தா, ஒரு சீஸ்வர் கடல் ஓரத்தில் இருந்துன்னு அங்கே கடலை பற்றி சில செய்திகள் எல்லாம் சொன்னீர்களே. கடலை பற்றியா? சாரி தாத்தா, உலகத்தை பற்றி. உலகம் உருண்டையாக இருக்கிறது, வட்ட வடிவத்திலே இருக்கிறது. டயாமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், ரேடியஸ், இவைகளை வைத்துக்கொண்டு உலகம் தட்டையாக இல்லை, உருளையாக இருக்கிறது என்பது இந்த கடல் காட்சியை காட்டி பாருங்கள், அடி வளைவாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிற உலகம் உருண்டையாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் விளக்கி கொண்டு இருந்தீர்கள். பழைய விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள். இந்த தத்தா கண்ணாடி சும்மா ஏதோ ஒரு தோற்றம், வித்தியாசமான தோற்றத்தை கொடுக்குமா என்ற ஒரு எண்ணத்தில் அந்த கண்ணாடியை போட்டிருந்தேன். அந்த கண்ணாடி போட்டிருந்ததுனால எனக்கு அவ்வளவு கிளியராக இல்லை, அதனால் காட்டிட்டேன். நான் தாத்தா ஒரே மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குவேன்னு சொல்லிட்டு அப்பப்போ விதவிதமான தொப்பி, ஹேட் இதை போட்டுக்கொண்டிருக்கிறேன், கண்ணாடி போட்டுக்கொண்டிருப்பேன். சில சமயத்தில் அந்த ஹெட்ஃபோன் போட்டுருப்பேன். அதனால் அந்த நேரத்தில் எனக்கு தேவையில்லை. பட் ஒரு மாற்றத்தை, முக மாற்றத்தை, உருவத்தை கொஞ்சம் அலங்காரமாக வித்தியாசமாக இருந்தால் ஒருவேளை தாத்தாவை விரும்புவீர்களோ. இல்லைனாக்கா என்னால் அந்த தாத்தா எல்லாம் சயின்ஸ் விஷயமாக பேசுகிறாரு, ஆராய்ச்சி, கற்பனைகள், உடல் உறுப்புகளை பற்றி ரசித்து, கடவுள் படைப்புகளை பற்றி ரசித்து கொண்டு இந்த மாதிரி இயற்கையையும் செயற்கையையும் ரசித்து கொண்டு அவர்களை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறாரு. என்று சிலர் என் வீடியோவை அதிகமாக விரும்பாமல் கூட இருக்கலாம். ஓகே, என்னுடைய செய்திகளில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் வித்தியாசமான தோட்டத்தில் இந்த மாதிரி தொப்பி போட்டுன்னு அல்லது கண்ணாடி போட்டுன்னு இருந்தாக்கா ஒரு வேளை தோற்றம் வித்தியாசமாக மாறுபட்டிருந்தால் ஒருவேளை உங்களுக்கு ரசிக்க நன்றாக இருக்கும் என்ற காரணத்தினால் அது கண்ணாடி போட்டுருந்தேன். ஓகே தாத்தா, சொல்லுங்கள் விஷயத்த. அந்த பழைய வீடியோவில் அந்த கடல் இல்லை, அந்த உலகம் அந்த ரேடியஸாக
இருக்கிறத பற்றி சொன்னீங்க. இது ஆதாரம் வச்சுன்னு உலகம் உருண்டையாகத்தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். இப்போதெல்லாம் மேலே சேட்டலைட்லேருந்து ஆகாயத்திலிருந்து பூமியை பார்த்து உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. பழைய காலத்தில் நாம் இந்த உலகத்தை மேலிருந்து பார்க்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அப்போது இந்த மாதிரி உதாரணங்களை வைத்துக்கொண்டு தான் உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று பெரியோர்கள் நமக்கு விளக்கியை கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஒரு ஒரு கடலின் கடைசி கண்ணுக்கு தெரியாத பாகத்தில், கடைசியில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல அங்கிருந்து ஒரு ஒரு ஃப்ளாக் திடீர்னு தெரிஞ்ச மாதிரியும், அங்கேருந்து அந்த கம்பம் தெரிஞ்ச மாதிரியும், அதுக்கு மேலே ஒரு பில்டிங் வர்ற மாதிரியும், அப்புறம் பார்த்தா அது கப்பல் வர்ற மாதிரியும், அப்போ அதான் கீழ்பாகத்துலேருந்து அப்படியே மேல்பாகம் வரும்போது நமக்கு அப்படி தெரியுது. அப்போ கீழ்பாகம் மேல்பாகம் என்னென்னா உலகம் உருண்டையாக இருக்கிறது என்ற உதாரணங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் நமக்கு விளக்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த மாதிரியான விளக்கங்கள் தேவையில்லை. சேட்டலைட், கூகுள் இவங்களை பார்த்தாலே நம்ம நேருக்கு நேராக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே தாத்தா, நீங்கள் அந்த கடலில், இந்த பாண்டிச்சேரியில் கடல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு எங்களுக்கு இதையெல்லாம் விளக்கி கொண்டிருந்தீர்களே, உங்களுக்கு வேறு ஏதாவது கற்பனை வந்ததா? உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆமாம் சொல்லுங்களே. கண்டுபிடிச்சேன். அதை பற்றி யோசித்தேன். என்ன யோசித்தேன் என்றால், அந்த கடலில் தூரத்தில், அருகாமையில் இல்லை, அருகாமையிலும் சரி தூரத்திலும் சரி, நீண்ட தூரத்தில் பார்த்தா அந்த கடல் தண்ணீர் அப்படியே அலைகள் மேலும் கீழுமாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் கடற்கரை ஓரத்திலே இந்த கடல் அலைகள் தண்ணீரை பீரிட்டு கொண்டு ஒரு மாதிரி அழகாக நுரையை போல காட்சி அளிக்கிறது அல்லவா? ஆனால் வெகு தூரத்திலே பார்த்தால் அந்த தண்ணீர் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து மேலே போயிட்டு பல உயரங்கள், அதில் ஏதோ ஒரு தண்ணீருக்குள்ளே ஒரு அழுத்தம், அந்த ஒரு அழுத்தம் ஏற்பட்ட உடனே அந்த தண்ணீருக்குள்ளே